இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் அற்புதங்கள் உந்தன் நாமத்தில் நடக்குதையா. ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் உந்தன் நாமத்தில் நடக்குதையா. அதிசய தேவன் நீதானையா, அற்புத ராஜாவும் நீதானையா. அதிசய தேவன் நீதானையா, அற்புத ராஜாவும் நீதானையா. ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். இயேசுவின் நாமத்தில் பாவம் போகும், இயேசுவின் நாமத்தில் சாபம் நீங்கும். இயேசுவின் நாமத்தில் பாவம் போகும், இயேசுவின் நாமத்தில் சாபம் நீங்கும். பேய்கள் அனைத்தும் ஓடிடுமே இயேசுவின் வல்ல நாமத்தில். பேய்கள் அனைத்தும் ஓடிடுமே இயேசுவின் வல்ல நாமத்தில். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். பரிசுத்த இயேசுவின் நாமத்தில். பாவிகள் மனம் திரும்புவாரே பரிசுத்த இயேசுவின் நாமத்தில். அக்கினி அபிஷேகம் இறங்கிடுமே அற்புத இயேசுவின் நாமத்தில். அக்கினி அபிஷேகம் இறங்கிடுமே அற்புத இயேசுவின் நாமத்தில். ஆயிரம் ஆயிரம் சுத்திர
செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றி பலி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திர பலி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றி பலி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். டேவிட் மேரி கும்பகோணத்துலேருந்து எழுதியிருக்காங்க. என் பையனுக்கு ரொம்ப கடனாக இருந்தது. நான் ஜாய் டிவி ஒவ்வொரு வாரம் பார்ப்பேன். ஆண்டவரே கடன்லேருந்து விடுதலை கொடுத்தீர்னா நான் சாட்சி சொல்வேன்னு ஒரு பொருத்தனை வச்சேன். மாதம் என்னால் முடிஞ்ச காணிக்க இந்த டிவி ஊழியத்துக்கு அனுப்புவேன்னு ஒரு பொருத்தனை வச்சேன். கர்த்தர் கடன்லேருந்து விடுதலை கொடுத்தாரு. இப்போ ஒரு இடம் வாங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தரை நாமோ மகிமைப்படுவார் சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நன்றாய் கவனிங்க. எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். மனுஷனை பூமியில உண்டாக்கினார். என்ன நோக்கத்திற்காக இவர்களை உண்டாக்கினார்? மனுஷனை உண்டாக்கினதற்கு ஒரு காரணம் என்ன? வேதம் கூறுகிறது, அவருடைய சாயலாய் உருவாக்கினார். அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கினார். இவர்களை உண்டாக்கினதற்கான காரணம் என்ன? அதே அதிகாரத்தில் 28வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க. மனுஷனை உண்டாக்குனதுக்கு காரணம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும். பூமி அனைத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும். இதற்காகத்தான் மனுஷனுக்காக சகலத்தையும் உண்டாக்கினார். சகலத்தையும் உண்டாக்கினார். சகலத்தையும் உண்டாக்கினதற்கு காரணம், நீ அவைகளெல்லாம் ஆண்டு கொள்ளணும்பா. இதற்காகத்தான் மனுஷனை உண்டாக்கினார். எல்லாத்தையும் படைச்சாச்சு. இவையெல்லாம் ஆளுகிற தன்மையை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. எல்லாவற்றையும் ஆளுகிற ஒரு தன்மை. அது மாத்திரம் இல்லாம ஒரு வேலையையும் அங்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசித்தோமானா, நிலத்தினுடைய சகலவித செடிகளையும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. நல்லா கவனிங்க. மனுஷனுக்கு ஒரு வேலையும் கொடுக்கிறார் அப்பா, நிலத்தை பண்படுத்தணும். முதலாவது ஆளுகை செய்யணும், 2வது பண்படுத்தணும், தோட்டத்தை பண்படுத்தணும், கொடுத்திருக்கிற வேலையை கரெக்டாக செய்யணும். 3வது ஒரு காரியத்தையும் அங்கே கொடுக்கிறார். அதே 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்த்தோமானா, அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 3வது ஒரு காரியம், அதை காக்கிறதுக்கு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இதுதான். ஏன் மனுஷனை உண்டாக்கினார்? சகலத்தையும் ஆளுகை செய்யும்படியா. அது மாத்திரமில்லாம கொடுக்கப்பட்டதை பண்படுத்தும்படியா, கொடுக்கப்பட்டதை காக்கும்படியா ஆண்டவர் அங்கு உண்டாக்கி வைத்தார், காவல் செய்யும்படியா. 4வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம்.
மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசித்தோமானா அங்க பார்க்கிறோம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்ததே, பின்னும் ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. நல்லா கவனிங்க, மனுஷனை உண்டாக்கினதற்கு ஒரு காரணம், இவன் தான் ஆளுகை செய்யணும், இவன் தான் அதை கொடுத்திருக்கிற காரியங்களை கரெக்டாக பண்படுத்தி செய்யணும், அதை பாதுகாக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை இவன் மூலமாக பெறணும். இதுதான் அப்பாவுடைய மேலான நோக்கம், அவருடைய திட்டம் அதுதான். தேவ பக்தியுள்ள சந்ததிகளை பெறணும். சரி, நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்ம ஆளுகை செய்ய முடியல? நம்ம குடும்பத்தையே நம்மளால ஆளுகை செய்ய முடியலையே, நம்முடைய சரீரத்தையே நம்மளால ஆளுகை செய்ய முடியலையே. நல்லா கவனிங்க, சரீரத்தையே நம்மளால, மாம்சத்தையே ஆளுகை செய்ய முடியல, நம்ம வாய்க்கு கட்டுப்பாடு வைக்க முடியல, நம்ம கண்களுக்கு கட்டுப்பாடு வைக்க முடியல, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. எதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதைத்தான் பார்க்குறோம், எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதைத்தான் பேசுகிறோம், எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதைத்தான் சாப்பிட்றோம். நம்ம மாம்சமாகிய இந்த சரீரத்தையே நம்மளால ஆளுகை செய்ய முடியலையே. ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பத்தையே நம்மளால ஆளுகை செய்ய முடியலையே. நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிற கையின் பிரயாசத்தை சரியாய் பயன்படுத்த தெரியலையே. நல்ல பிரயாசப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கிற காசெல்லாம் ஒரு பொத்தல் பையில போடுறது போல போட்டுறாங்க, வாங்கிட்டு வர்றது வீட்டுக்கு வரங்குள்ள காலியா போகுது. தங்களுடைய பிரயாசத்தின் பலனை பண்படுத்த தெரியல, பயன்படுத்த தெரியல, அதை காவல் பண்ண தெரியல. எங்கெங்கேயோ கொண்டு போய் போட்டுறாங்க காசை, தங்களுடைய ஆஸ்திகளை செல்வங்களை வீணாய் கழிக்கிறாங்க, அதை காவல் பண்ண தெரியல. நல்லா கவனிங்க, அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் விரும்புகிறபடி ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா நம்முடைய கிரியைகளின் நிமித்தம், பெற்றோர்களாகிய நம்முடைய குறைபாடுகளின் நிமித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வழி தவறுதல் உண்டாகிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தரிகட்டு போன நிலைமை, கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை. நல்லா கவனிங்க, இதுக்கெல்லாம் முடிவு என்ன? எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும்? எப்ப அந்த ஆதாம் ஏவாளுக்கு சொன்னதுபடி பூமி அனைத்தையும் மனுஷன் ஆளுகை செய்யும் அதிகாரம் எப்போ வரும்? குடும்பத்தை ஆளுகை செய்ய அதிகாரம் எப்போ வரும்? அந்த திறமை எப்போ வரும்? அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசித்தோமானால், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, இந்த வார்த்தை உண்மையுள்ளது, என்னவெனில் நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எப்பொழுது நாம் ஆளுகை செய்ய முடியும்? நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம்.
இங்க அவரோடே கூட, அவரோடே கூட. நல்லா கவனிங்க. உங்க குடும்பத்தை ஆளுகை செய்யணும், உங்க சரீரத்தை ஆளுகை செய்யணும். நல்லா கவனிங்க. நம்முடைய மாம்சத்தினால முடியாதுங்க. கண் போன போக்கள், கண்ணு ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு. எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதான் பார்க்கிறோம், எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதான் பேசுறோம், எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் இச்சையினால சாப்பிட ஆரம்பிக்கிறோம். நம்முடைய மாம்சத்தினால முடியாது. இந்த பலவீனத்துல, இந்த பலவீனமான இந்த பாண்டத்துல ஒரு பலத்தை கொடுத்து ஆளுகை செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலதான் இங்கு வேதத்துல பார்க்கிறோம், அவரோடே கூட, அவரோடே கூட, அவரோடே கூட. நம்ம ரெண்டு பேரும் அவர் நம்மளும் ஒன்று சேரும் போது தாங்க அந்த பலன் உண்டாகும். சோதனையிலிருந்து தப்பிக்க ஆண்டவர் வழியை கொடுப்பார், ஆளுகை செய்கிறதற்கு கிருபையை கொடுப்பார். நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்யணுமா? குடும்பத்தை நம்மளால நடத்த முடியல, ஆளுகை செய்ய முடியலன்னா குடும்பத்தை நடத்துறதுக்கு குடும்பத்தின் தலைவராய் அவர் மாறணுங்க. அவர் தலைவராய் மாறும்போது உங்க குடும்பத்தை ஆளுகை செய்கிற கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். அவரோட கூட நீங்க ஆளுகை செய்ய ஆரம்பிப்பீர்கள். அவரோட கூட. நல்லா கவனிங்க. அதனாலதான் இந்த அதிகாரத்துல, இந்த வசனத்துல திரும்ப திரும்ப சொல்றார், அவரோட கூட, அவரோட கூட, அவரோட கூட. நாம் ஆளுகை செய்ய வேண்டுமானால் அவரோடு கூட இருந்தா தான் நம்ம ஆளுகை செய்ய முடியும். நம்ம ஆளுகை செய்ய வேண்டுமா, நம்ம பண்படுத்த வேண்டுமானா, நம்முடைய பிரயாசங்களை பாதுகாக்க வேண்டுமானா அவரோட கூட இருக்கணும். நல்லா கவனிங்க. அப்பதாங்க ஆளுகை செய்ய முடியும். நல்லா கவனிங்க. நீதிமொழிகளை சொல்றாரு, உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இந்த வசனத்தின் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்க்குறீங்க. சாயங்காலம் ஆனதும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த சம்பளத்தை வாங்கினதும் நீங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த சம்பளத்தை கைகளில் ஏந்தி அப்படியே ஆண்டவரை நோக்கி சொல்லணும், அப்பா இந்த சம்பளத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இதை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு நீங்க கிருபை கொடுத்தீங்கப்பா, இதை சம்பாதிக்க எனக்கு பலனை கொடுத்தீங்கப்பா, இந்த சம்பளத்தை ஆசீர்வதித்து கொடுங்கப்பான்னு சொல்லி அவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணுங்க. நீங்க இந்த ஜெபத்தை பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற வீணான விரைய செலவுகள்லாம் நீங்கும், உங்க குடும்பத்துல இருக்கிற தரித்திரங்கள் நீங்கும், உங்க குடும்பத்தை ஆளுகை செய்கிற ஆளுமை திறனை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அவரோடு கூட இருக்கும்போது தாங்க நம்ம ஆளுகை செய்ய முடியும். அவரோடு கூட பாடுகளை சகிக்கும் போது தாங்க ஆளுகை செய்ய முடியும். நம்மளாம் ஆளுகை செய்ய பிறந்திருக்கிறோம். ஆதாமும் ஏலோவாலும் அவரோடு கூட இருந்தாங்க. என்னைக்கு அந்நிய சத்தத்தை கேட்டு அந்நிய சத்தத்துக்கு பின்னாடி போனாங்களோ அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய ஒரு சந்ததி ஒரு சாபத்திற்குள்ளான சந்ததியாய் மாறி போனது. இந்த சாபத்திலிருந்து உங்களையும் நம்மளையும் மீட்கத்தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அந்த சாபங்களை சுமந்து தீர்த்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில இதுதாங்க நம்ம ஆளுகை செய்யணுங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை பண்படுத்துற வேலை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை காக்கிற வேலை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை பக்தியுள்ள சந்ததிகளை ஆண்டவருக்கு என்று உருவாக்குகிற வேலை. அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை வேறு பிரித்தார். இந்த நோக்கமும் தரிசனமும் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். இதைத்தான் அப்பா அதிகமாக எதிர்பார்க்கிற காரியங்கள். இனிமே இதுவரைக்க சுய இஷ்டத்துக்கு ஓடுனீங்கன்னா இனி கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அப்பாவுடைய கரத்துக்குள்ள அடங்குங்க, அப்பாவுடைய கரத்துக்குள்ள அடங்குங்க. அப்பா நீங்க சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டேன், நீங்க விரும்பாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், சொல்லுங்க சொல்லுங்க. எப்பா இந்த மாம்ச பலவீனத்தினால நான் கஷ்டப்படுறேன்ப்பா,
இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. அப்பாவிடத்துல கேளுங்க, அப்பாவிடத்துல கேளுங்க. என் கண்களின் இச்சையை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பாவிடத்துல கேளுங்க. அப்பாவிடத்துல கேட்கும்போது உங்க பார்வை அவருடைய பார்வையாய் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகளாய் மாற ஆரம்பிக்கும். அவரோடு கூட நடக்க பழகுங்க. இதைத்தாங்க ஏனோக்கு செஞ்சாரு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தாரு. எப்பா நீங்க இல்லாம நான் இல்லப்பா, நான் இல்லாம நீங்க இல்ல, மாறி 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 பாருங்க. அவரோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய். மோசி அதே போலதான். எப்படா அவர்கிட்ட போவோன்னு சொல்லி உயர போறாரு, மலைக்கு போறாரு. 40 நாள் அங்கேயே இரவும் பகலும் கிடக்கிறாரு, தேவ சமூகத்துல இருக்கிறாரு. ஆண்டவரே அனுப்பி விடுறாரு, எப்பா நீ கீழே போப்பா, அந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறாங்க, போப்பாட்டார். நல்லா கவனிங்க. இதை உணர்ந்துதான் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூப்பிட்டுட்டு போகும்போது அந்த மறுரூபமலையில ஏசப்பா மறுரூபமாகிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா பேதுரு, மோசையும் எலியாவும் ஆண்டவரோட பேசிக்கிட்டு இருக்கிறத பேதுரு பார்த்துறாரு. பார்த்துட்டு பேதுரு சொல்றாரு, எப்பா பேசாம இங்கேயே இருந்துருவான், இங்கேயே உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரத்தை போட்டு இங்கேயே உட்கார்ந்துருவோம்பா. அப்படித்தான் பேதுரு சொன்னார். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய சமூகம் இன்பமானது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. உங்க வாழ்க்கை அவரோடு கூட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையா இருக்குமானா நீங்க அடிமைகளாய் இருக்க மாட்டீங்க, நீங்க ஆளுகிறவர்களாய் காணப்படுவீங்க. ஆண்டவர் அடிமைத்தனத்தை விரும்பலங்க. அதனாலதான் அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், என் பிள்ளை என்ன அடிமையோ, இஸ்ரவேல் என்ன அடிமையோ. ஆண்டவர் கேட்கிறார். நீங்களும் நானும் அடிமைகளாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலங்க, ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் அப்பா எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாகி நம்ம ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படணுமானா, பண்படுத்துகிறவர்களாய், நம்முடைய பிரயாசத்தின் பலனை கரெக்டா பாதுகாக்கிறவர்களாய், அதை பயன்படுத்துகிறவர்களாய் நம்ம காணப்படணுமானா ஒன்னே ஒண்ணுதாங்க செய்யணும், அவரோடு கூட சேர்ந்துக்கணுங்க. 2 பேர் கையும் ஒருமனப்படும் போது நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கும். நீங்க தனிச்சு எந்த காரியமும் ஜெயிக்க முடியாது. அப்பாவோட கூட சேர்ந்து கையை பிடிங்க, உங்க வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறும். இதை எதிர்பார்த்து தாங்க அப்பாவுடைய பெரிய நோக்கம் அந்த ஏதேன் தோட்டத்தையே உண்டாக்குனாரு. என் பிள்ளைகளோட நான் உலா வரணும், என் பிள்ளைகளோட நான் பேசணும், என் பிள்ளைகளோட நான் ஐக்கியமா இருக்கணும்னு தாங்க அந்த பெரிய ஏதேன் தோட்டத்தையே ஆண்டவர் உருவாக்குனார். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் ஸ்நானகன் அழகா சொன்னாரு, இதோ மனுஷர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில, அப்பா என்னால் இல்லப்பா, உங்களால தான் முடியும்ப்பா, உங்க கையை பிடிச்சுக்கிட்டே நான் நடக்கிறேன்ப்பான்னு சொல்லி அப்பாவுடைய கரத்துக்குள்ள உங்க கையை கொடுங்க. அப்பா உங்க கையை பிடிப்பாரு. நான் பிடிச்சு நடந்தா கூட வழுவி போயிடுவேன்ப்பா, நீங்க எங்களை பிடிச்சுக்கங்கப்பான்னு சொல்லி உங்க கரத்தை அவருக்குள்ள கொடுங்க. அவருக்குள்ள நீங்க அடங்கி இருங்க. அவரோடு கூட பாடுகளை செய்யுங்க. அவரோடு கூட வேதம் கூறுகிற பிரகாரம் அவரோடு கூட எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். செபிப்போமா. தகப்பனே, நீர் பேசுன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க மனுஷனை உண்டாக்கினதற்கான நோக்கம் இவர்களை ஆளுகை செய்யணும், இவங்க பண்படுத்தணும், பிரயாசத்தின் பலனை பண்படுத்தணும், காக்கணும், ஒரு பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கணும். இதுதான்ப்பா உங்களுடைய நோக்கம். உங்க நோக்கமும் தரிசனமும் எங்க வாழ்க்கையில நிறைவேறும்படி கிருபை செய்யுங்க.
எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. உம்மோடு கூட நாங்கள் பாடுகளை சகிப்பது தான், உம்மோடு கூட நாங்கள் எல்லாவற்றையும் அப்பா உம்மோடு கூட செய்யும் போது தான் நாங்கள் ஆளுகை செய்ய முடியும்னு நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. நீர் பேசின நல் வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் அப்படியே பதியட்டும் ஐயா. உமக்காக பெரிய காரியங்களை செய்ய கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதா. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443030850. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.